எஸ் நமக்கு டே 23 மார்னிங் எழுந்துச்சு ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக் ப்ரிப்பேர் பண்ணல. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, என்னென்னா சொல்கிறேன். அது தென் ஓட்ஸ் சாப்பிட்டு நேராக கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பசங்களும் வந்துட்டாங்க. ஸோ பசங்களை கூட்டிகிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு கிளம்பிட்டோம். எதுக்கு எங்கே என்ன போகிறோன்னா, இப்போ காலையில் 3 மணி பார்த்துக்கோங்க. 3 மணிக்கு நாங்கள் எங்கே வந்துட்டோம்னா திருச்செந்தூர் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கோம். எஸ் நம்ம திருச்செந்தூர் கிளம்புறோம். ஸோ அதுக்காண்டியே 3 எழுந்துச்சு ரெடியாகி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு பஸ்ஸை தேடுறோம். ஃபஸ்ட்டு வர வச்சு ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். தென் ஒரு பஸ்ஸு கிடச்சி ஓகே நிம்மதியாக கிடச்சின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் சிட்டப் போட்டு பார்த்தா பசங்க போகிறோம்லே மயங்கிட்டானே. தென் இப்போ ஒரு 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். எனக்கு கோயிலுக்கு போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். வந்து போயிட்டு இருக்கலாம். பஸ்ஸில் நல்லா தூக்கம் போட்டு இருந்துச்சு. சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். எஸ் நல்லபடியாக ரீச் ஆகிட்டோம். உள்ளே போதுக்கே 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்து. சரி நடந்து உள்ளே போயிட்டோம். போனால் நிறைய பூஜை அது இது எல்லாம் நடந்து பசங்க நல்லா கூட்டம் பயங்கரமாக இருந்து. சரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து குளிக்க போயிட்டோம். கடல் குளிக்க போயிட்டோம். சால மீன் எத்தனை மீன் வாழை மீன் எல்லா மீனும் எல்லாம் நீந்தி கிடக்கும். உங்களுக்கு மனசுல என்ன கவலை இருந்தாலும் முருகன் நாடி வாங்க. ஒரு முங்குங்க எல்லாம் சரியாயிரும். அதாவது சொல்ல போனா கரெக்டா இருந்தா கொரட்டா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு தென் ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவோம். சாமி கும்பிட கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு வயிறு ரொம்ப பசி. ஸோ எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இல்லை நாங்கள் க்யூவில் 3 or 4 hours நிற்க மாதிரி இருக்கும். நின்று தான் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு இன்றைக்கி யாரும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஒழுங்காக லோட் பண்ண முடியாது. ஸோ கார் மட்டும் 3 இட்லி அது சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தென் ஒரு பட்டையை போட்டுட்டு சாமி கூட போயிட்டோம். பசங்களும் போடுறானோ மாறி போட்டு தென் சாமியை நல்லா கூப்பிட்டு லைனில் நின்று கும்பிட்டு தென் அங்கேருந்து கிளம்புறோம். முன்னாடி பசங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. ஸோ அதே பண்ணிவிட்டு நேராக பஸ் ஏறி கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்து மீல் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ எக்ஸ் அண்ட் ரைஸ் சாப்பிட்டுட்டு தென் ஈவினிங் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பிளாக் காஃபி ஜிம் போயிட்டோம். ஜிம் போய் இன்றைக்கி வந்து செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட். ஸோ செஸ்ட்டில் வந்து 5-6 வேரியேஷன் உண்டு. எல்லாமே சூப்பர் செட்டு தான். ஸோ அதுவும் போட்டு துவக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் பாடி ரொம்ப டயர்டாக இருந்து. ஸோ எப்படி ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணிடணும் சொல்லிட்டு கம்பல்சரியாக ஒர்க் அவுட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிடியில் தான் பிடிந்தோம். அப்படி ஒர்க் அவுட் முடிச்சு ஜிம்லேருந்து கிளம்பி வந்து எக்ஸ் அண்ட் சப்பாத்தி டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.